ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போன ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வைப்ன்ற வார்த்தை இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனான 2K கிட்ஸ்ட வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. அவங்க வைப் பண்ணணும்னா அனிருத் ரவிச்சந்தர் பாட்டை வந்து அதிகமாக வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிஃபோராக இருக்க 90s கிட் அண்ட் இயர்லி 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறவங்களாம் இவருடைய சாங்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபேமிலி ரிசப்ஷன் அது மாதிரி இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் ஆர் பேச்சுலர் பார்ட்டி, இது மாதிரி எந்த இதாக இருந்தாலும் ஒரு 5 சாங் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னா அதில் ஒரு சாங் கண்டிப்பாக இவருடைய சாங் வந்து இருக்கும். நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? விஜய் ஆண்டனி அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக நான், சலீம் இது மாதிரி நிறைய வெற்றி படங்கள் வந்து அவர் கொடுத்துட்டு வந்தார். அவருடைய கெரியர்லேயே வந்து பயங்கர ஃபேமஸ் ஆன படம் தான் பிச்சைக்காரன். இந்த படத்தில் அவங்க அம்மாவுக்காக அவர் பிச்சைக்காரனா 48 நாள் பிச்சை எடுத்து கடவுள்கிட்ட அவங்க அம்மாவோட உயிரை வந்து பிச்சையாக வாங்கிட்டு வருவாங்க. எல்லாருக்குமே வந்து அம்மா அப்படின்னா பிடிக்கும். அந்த மாதிரி அம்மாவை பிடிக்கிறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்துக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸே இருக்கிறாங்க. அது கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தை வந்து ரொம்பவே விரும்பி வந்து பார்த்தாங்க. இந்த படம் நல்லாவே வந்து ஹிட் ஆனுச்சு. இந்த பிச்சைக்காரன் படத்தோடைய ஷூட் அப்பதான் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாகவும், அந்த ஆக்சிடென்ட்ல இவர் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு 4 days அதுக்கப்புறமா தான் அவர் கோமாலேருந்து திரும்பி வந்ததாகவும் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆண்ட்ரூ லூயிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்கன்னா இப்ப ரீசெண்டா விஜய் ஆண்டனி சாருடைய 25th மூவி சக்தி திருமகன் அப்படின்ற மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து சென்னையில நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன்ல தான் ஆண்ட்ரூ லூயிஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆண்ட்ரூ லூயிஸ் வந்து விஜய் ஆண்டனி சாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, கொலைகாரன் படத்துடைய டைரக்டர். இந்த சக்தி திருமகன் படத்தை டைரக்டர் அருண் வந்து இயக்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னால அருவி, வாள் இது மாதிரி படங்களை வந்து டைரக்ட் பண்ணவர் தான் அருண். இவங்களோட சேர்ந்து விஜய் ஆண்டனி சார் அவங்களுடைய இந்த படத்துல கமிட் ஆகி ஒர்க் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. விஜய் ஆண்டனி சாரும் ஆண்ட்ரூ லூயிஸ்ன்றவங்களும் காலேஜ் டைமில் ஒன்றா படித்தவங்க, ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அந்த காலேஜ் டைமில் ஆண்ட்ரூ லூயிஸ் வந்து விஜய் ஆண்டனி சாரை ராஜா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார் வந்து ஆண்ட்ரூ லூயிஸை வந்து என்சருக்கு வந்து கூப்பிட்டதாகவும், அன்னைக்கு வந்து அவரால் வர முடியலை அப்படின்னு மறுத்ததாகவும், அவர் மறுத்த அந்த நாளில் தான் விஜய் ஆண்டனி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் 4 days கோமாவில் இருந்ததா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடந்த விஷயம் ஆண்ட்ரூ லூயிஸ்க்கு அன்னைக்கு வந்து தெரியலையா. அதுக்கப்புறம் 3 months கழிச்சு தான் வந்து தெரிஞ்சிருந்துதான். இப்படி ஒரு பெரிய விபத்துல சிக்கி அதுக்கப்புறம் வெற்றி படங்களை கொடுத்த விஜய் ஆண்டனி சாரை வந்து பாராட்டியே ஆகணும். இவர் வந்து ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். இவருடைய சாங்ல வந்து மேக்சிமம் புரியாத தமிழ் வார்த்தைகள்லாம் போட்டு அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இவர் சேர்த்து அந்த புரியாத தமிழ் வார்த்தைகளையும் அந்த பாடல்லையும் மக்கள் வந்து பாடி ரொம்பவே என்ஜாய் பண்ணதா அவர் வந்து சொல்லியிருந்தார். அதாவது நாக்கமுக்க, மக்காயாலா, இந்த சாங்லாம் இப்போ யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம் வீட்டில் அப்படின்னா இந்த சாங்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டான்ஸ் ஆடுவோம். அப்படி ஒரு வைபான சாங் தான் அது. இவர் பிஃபோராக போட்ட சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். இந்த சக்தி திருமகன் ட்ரெய்லர் ரிலீஸில் பேசிய அவர் ஆண்ட்ரூ லூயிஸ் வந்து இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் இவர் வந்து மீண்டு வந்து இவ்வளோ வெற்றி படங்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு தன்னம்பிக்கை நாயகனாக இவர் வந்து சொல்லலாம். இவர் வந்து மென்மேலும் வந்து உயரணும், இதை விட சிறப்பான நிறையா செயல்களை வந்து இவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து வாழ்த்தியிருக்கிறாங்க. நாமளும் விஜய் ஆண்டனி சாருடைய 25th மூவியான சக்தி திருமகன் மூவிக்கு நம்மளுடைய விஷஸ் வந்து சொல்லிக்கலாம். உங்களுக்கு விஜய் ஆண்டனி சாருடைய எந்த சாங் பிடிக்கும் அப்படின்னும், அவர் நடித்த படங்களில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நியூஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.